வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். நம்ம சாமுண்டி சரி ரொம்ப குழப்பத்தோட ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்பதாங்க நம்ம கார்த்தி அங்கேருந்து வராரு. அதே நேரத்துல அந்த மாயா நேரம் ரேவதி கிட்ட போயிட்டு, இங்க பாரு ரேவதி, நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன்னு, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அந்த டிரைவர் ராஜா பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்ப உங்க அம்மா தனியா இருக்காங்க. அந்த டிரைவர் ராஜா உங்க அம்மா கிட்ட என்னமோ சொல்றதுக்காக போயிருக்கான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் அவன் என்னமோ சொல்ல போயிருக்கான் அப்படின்னு எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நீ வேணும்னா போய் பாரு, எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, அக்கா இல்லக்கா இப்படி சொல்றீங்க. மாயா சொல்றாங்க, ரேவதி இதுக்கு மேல வந்துட்டு நீ போய் பாரு, அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இதை கேட்டதோட ரேவதியும் சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நேரா நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது போய் பாக்குறாங்க. அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, மேடம் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன முக்கியமான விஷயம் பேசணும் டிரைவர்? கார்த்தி சொல்றாரு, மேடம் இது மாதிரி அந்த மாயாவும் மகேஷும் இருக்காங்கல்ல, அவங்க நல்லவங்களே கிடையாது. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. சாமுண்டீஸ்வரி என்ன நினைக்கிறாங்கன்னா, டிரைவர் ராஜாவுக்கு இந்த விஷயத்த பத்தி ஆல்ரெடி தெரியும், அதனாலதான் அவன் இப்படி வந்து சொல்றான். ஆனா இப்போதைக்கு நம்ம அவங்க கிட்ட ஆமா அவங்க ரெண்டு பேரும் தப்பானவங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா டிரைவர் ராஜா வந்துட்டு இந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லுவாரு. நான் வந்துட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாலும் அவரு கேட்க போறது கிடையாது. அதனால இப்போதைக்கு நம்ம தெரியாத மாதிரி நடிப்போம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா, அவங்க தப்பானவங்க அப்படிங்கிறத உன்கிட்ட சொன்னது யாரு? கார்த்தி சொல்றாரு, மேடம் பல பேர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதோட மல்லிகா டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட உண்மை தெரியும். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நானும் பல பேருக்கிட்ட விசாரிச்சேன். இது மாதிரி அவங்கள பத்தி நிறைய பேர் இந்த மாதிரிதான் சொன்னாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கிறதுனால எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க தான். ஆனா கண்டிப்பா அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. ரேவதிக்கு நான் பொருத்தமான மாப்பிள்ளை தான் பார்த்திருக்கேன். அதனால டிரைவர் ராஜா, அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம ரேவதி பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, இந்த டிரைவர் ராஜா இப்படி எல்லாம் அம்மா கிட்ட மகேஷ பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப மாயாக்கா சொன்னது உண்மைதான் போல. இவருக்கு என் மேல ஏதோ விருப்பம் இருக்கு, அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்காரு. இவரு ரொம்ப நல்லவருன்னு நினைச்சேன். ஆனா இவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ரேவதி கவலைப்படுறாங்க. அப்ப ரேவதி நேரா மாயாவை போய் பாக்குறாங்க. மாயா நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி இப்பயாவது நான் சொன்னது புரிஞ்சுச்சா? அவரோட இன்டென்ஷனே வேறையா இருக்கு, இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் இந்த அளவுக்கு அந்த டிரைவர் ராஜா இருப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரு ரொம்ப நல்லவரு, என் காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அவரு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு நினைச்சேன். கடைசியில அவரு என்னை ஏமாத்தி என்னை கல்யாணம் பண்றதுக்காக நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்ப ரேவதி நேரா மாயாவை பார்த்து, இங்க பாருங்கக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, மகேஷ் தான் ஏன் கழுத்துல தாலி கட்டுவாரு. அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. யாரு என்ன சொன்னாலும் மகேஷ் தான் ஏன் கழுத்துல தாலி கட்ட போறாரு. அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதோட மாயாவுக்கு அப்பதான் நிம்மதியாகுது. மாயா நேர ரேவதியை பார்த்து, நல்ல வேலை ரேவதி அம்மா, எங்களை கைவிட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும், உங்களை எப்படிக்கா கைவிடுவேன் அப்படின்னு சொன்னதோட மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, முட்டாள் ரேவதி நான் சொன்னது எல்லாத்தையுமே நம்பிட்டா. இனிமே என்ன நடந்தாலும் இந்த கல்யாணத்தை யாராலையும் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு
ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாயா. மாயா நேரே ரேவதி கிட்ட, சரி ரேவதி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, டிரைவர் ராஜாவை நான் எப்படியெல்லாம் நல்லவருன்னு நினைச்சேன், ஆனா அவரு இப்படிப்பட்டவரா இருப்பாரு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் லைஃப்ல நான் அவரை ரொம்ப நம்பிட்டேன். அவருதான் என் காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக பல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். கடைசியில அவரை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான திட்டத்தை போட்டிருக்காரு அப்படின்னு. அப்ப இன்னொரு பக்கம் கார்த்தி எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, ஆனா சாமுண்டீஸ்வரி கேட்கவே இல்லை. இதனால கார்த்தி ரொம்ப கவலையா வெளியில வராரு. கார்த்தி நேரா மயில் வாகனத்தை போய் பாக்குறாங்க. பார்த்ததோட மயில் வாகனம் கேக்குறாரு, என்னாச்சு கார்த்தி? இது மாதிரி அத்தை கிட்ட உண்மையை சொல்றதுக்காக போனியே, அத்தை ஒத்துக்கிட்டாங்களா? கார்த்தி சொல்றாரு, இல்ல அத்தை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப எப்படி இந்த மகேஷ் கிட்ட இருந்து ரேவதியை காப்பாத்துறது? மல்லிகா டாக்டரும் எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க உண்மையை சொன்னா கூட எப்படியாவது ரேவதிய காப்பாத்திடலாம், ஆனா அவங்களும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன். நீ ரேவதியோட கழுத்துல தாலி கட்டு. யாரு என்ன சொல்றா அப்படிங்கறத நாங்க பாத்துக்கிறோம். கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அதெல்லாம் நடக்க போறது கிடையாது. நவீன் தான் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறாரு. இது கேட்டதோட மயில் வாகனம் நினைக்கிறாரு, என்ன இது மாப்பிள்ளை இப்படி பிடிவாதமா இருக்காரு அப்படின்னு மயில் வாகனம் கவலைப்படுறாரு. அப்பதான் ராஜராஜா வந்துட்டு நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணு கழுத்துல மட்டும் அந்த வீணா போனவன் தாலி கட்டுனா அப்புறம் மாப்பிள்ள ஜென்மத்துக்கும் உங்க முகத்துல முழிக்கவே மாட்டேன். கார்த்தி வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. கார்த்தி சொல்றாரு, மாமா நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன், நீங்க எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நான் சொன்னது உண்மைதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாரு மாப்பிள்ள, எப்படியும் நீ தான் தாலி கட்டணும். ரேவதிக்கு உன்னை விட்டா வேற யாருமே கிடையாது. கண்டிப்பா அந்த சிவனாண்டி இந்த கல்யாணம் நின்று போயிரும்னு காத்துக்கிட்டு இருக்கான். சந்திரா அத்தை வந்துட்டு எப்படியாவது மகேஷ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு என்னமோ அந்த மகேஷ பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு தோணுது. ஏன்னா கண்டிப்பா அவங்க அந்த மாயா கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாலே எனக்கு அப்படிதான் தோணுது. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. கார்த்தி, நீ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு. கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க நேரா சிவனாண்டிய போய் பாக்குறாங்க. சிவனாண்டி வந்துட்டு சந்திராவை பார்த்துட்டு, சந்திரா என்னாச்சு? உன் அக்கா வேற வந்துட்டா, இந்த மாதிரி என்ன அடிக்கடி வந்து பாக்காத. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க அதை விடுங்க, அவ பார்த்தா பாத்துட்டு போறா, இந்த கல்யாணத்தை எப்படிதான் நடத்துறது? சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, அதான் அந்த ரேவதி கிட்ட மாயா பேசிட்டாங்க. இனிமே யாரு என்ன சொன்னாலும் அந்த ரேவதி நம்ப போறது கிடையாது. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும். இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திராவும் சிவனாண்டியும் பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னது, சந்திரா அந்த சிவனாண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? அப்ப சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு பக்கத்துல போய் பார்ப்போம் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி பக்கத்துல போறாங்க. சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட, என்னங்க அந்த மகேஷ் சரியான கேடு கட்டவன், அந்த மாயாவும் கேடு கட்டவன், அவங்கள பத்தின உண்மை நமக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நம்ம இந்த கல்யாணத்தை கட்டாயம் நடத்தணும் அப்படின்ட்டு இருக்கோம். இந்த விஷயத்த பத்தி சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சா என்னங்க பண்றது? சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு விலகிரு. அந்த மாப்பிள்ளைய பார்த்தது யாரு? அந்த சாமுண்டீஸ்வரி தானே, அவளை சொல்லு. உன்னோட வாழ்க்கையே இப்படி சீரழிச்சிட்டேன்னு சொல்லு. அந்த மகேஷ் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டின அடுத்த செகண்ட் அத்தனை பேருக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் என்ன தொடர்புல உள்ளவங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் முன்னாடியிலையும் சொல்லுவான். இதனால சாமுண்டீஸ்வரி அவ பொண்ண வாழ வெட்டியாக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு போவா. அதை பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்படுவோம். அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, இத்தனை வருஷமா உங்களை கல்யாணம் பண்ணியும் உங்க கூட சேர்ந்து வாழாம அந்த சாமுண்டீஸ்வரி கூட சுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல உள்ள பொண்ணுங்க என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறாளுங்க. இன்னைக்கு தாங்க தெரியுது அவளுக என்னை எந்த நிலைமையில வச்சிருக்காளுக அப்படின்னு. அவளுகளை கண்டிப்பா நான் விட மாட்டேங்க. என்னை மதிக்காத இவளுகளை லைஃப் எப்படி போனா எனக்கு என்ன? இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அடி பாவி சந்திரா, நீ இப்படி இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நீ என் சொந்த தங்கச்சி தானே, பின்னாடி நீ எனக்கு எதிராவே இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்க. ரேவதி உனக்கு பொண்ணு மாதிரி,
அவளோட லைஃப நாசமாக்குறதுக்கு இப்படி பிளான் பண்ற அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என் சொந்த தங்கச்சி இவ்வளவு வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கா, அவளுக்கு அந்த சிவனாடி கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதா இருந்தா போய் வாழ வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்காக இத்தனை நாளும் என் கூடவே இருந்து இப்படி என் பொண்ணோட வாழ்க்கைய இப்படி சீரழிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளே. இவ இப்படிப்பட்டவன்னு நான் இத்தனை நாளும் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். அப்ப இத்தனை நாளும் எனக்கு உயிருக்கு ஆபத்து வந்ததுக்கு எல்லாத்துக்குமே என் சொந்த தங்கச்சி தானே காரணம். இதுக்கு மேலேயும் இவ்வளவு இந்த இடத்துல இருக்க வைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா சந்திரா அப்படின்னு கூப்பிட சந்திரா திரும்பி பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி நிக்கிறாங்க. பார்த்ததோட சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. சிவனாண்டி அந்த இடத்துல இருந்து போக பாக்குறாரு. சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பார்த்து, ஏ சிவனாண்டி, நீயும் சந்திராவும் என்ன பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதை கேட்டதோட சிவனாண்டி ஷாக் ஆகி நிக்கிறாரு. அப்ப சந்திராவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி அங்கிருந்து சந்திரா கிட்ட வந்துட்டு, சந்திரா, நீ இப்படியெல்லாம் இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. நீ என் சொந்த தங்கச்சி தானே. அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? எத்தனை பேரு என் தங்கச்சிய பத்தி என்கிட்ட தப்பா சொன்னாலும் நான் என்னைக்குமே என் தங்கச்சிய பத்தி தப்பா நினைக்க மாட்டேன். அவ என்னுள்ள பாதி அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்புறம் அவதான் என் பொண்ணுங்களுக்கு நல்லது கெட்டது பண்ண போறது அவதான் அப்படின்னு நான் அத்தனை பேருக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். கடைசியில நீ எனக்கு எதிரா இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. சந்திரா, நீ என்ன பழி வாங்குறதா இருந்தா பழி வாங்கிக்கலாம். உன் புருஷன் கூட சேர்ந்து வாழாம இருக்கிறதுக்கு நான் காரணம் அப்படின்னு என்ன பழி வாங்கலாம். ஆனா என் பொண்ணை பழி வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியல்ல, உன்னை கண்டிப்பா நான் மன்னிக்க மாட்டேன் சந்திரா. இதுக்கு மேலேயும் நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. மண்டபத்தை விட்டு வெளியில போ அப்படின்னு சொன்னதோட சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா ஓடி வந்து சாமுண்டீஸ்வரியோட காலில் விழுந்து, அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கா, நான் பண்ணது தப்புதான்க்கா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, நான் உன்னை எப்படியெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இப்படிப்பட்ட ஒரு துரோகம் பிடிச்சவளா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. அப்பதான் கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தி நேரா அங்க நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்துட்டு கார்த்தி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, மேடம், கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாருமே இதையே ஒரு பிரச்சனையா மாத்தி இந்த கல்யாணத்தை குறை சொல்லுவாங்க. அதனால மேடம், நீங்க இத பத்தி எதுவும் கண்டுக்காதீங்க. சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து, ஏ டிரைவர் ராஜா, எனக்கும் என் அக்காவுக்கும் 1000 இருக்கும். அதை பத்தி பேசுறதுக்கு நீ யாருடா? மரியாதையா இந்த இடத்த விட்டு போ. கார்த்தி நேரா சந்திரா பார்த்து, இங்க பாருங்க, நீங்களும் சிவனாண்டியும் ஆரம்பத்துல இருந்து மேடத்துக்கு எதிரா என்னென்ன பிளான் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க வாயை மூடுங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன டிரைவர் சொல்ற? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம், ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அந்த சிவனாண்டி கிட்ட இருந்து காப்பாத்தினேன்னா அப்ப உங்களை தனியா செங்கல் சூளைக்கு போக வச்சது இவங்க தானே. இவங்கதான் வந்துட்டு அன்னைக்கு சிவனாண்டி கிட்ட சொல்லி உங்களை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. சொந்த அக்கா அப்படின்னு கூட அவங்களுக்கு இறக்கமே இல்லை. அப்புறம் கோவில்ல 4-5 ரவுடிங்க உங்களை கத்தியால குத்த வந்தாங்கல்ல, அப்ப கூட இது இவங்களோட திட்டம் தான். இத்தனை நாளும் நீங்க தான் இவங்கள நல்லவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா இவங்க எல்லாரும் தூங்கின பிறகு சிவனாண்டியை போய் பார்த்து உங்களை எப்படி கவுக்குறது அப்படின்னு தான் இத்தனை நாளும் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சொல்ல போனா அந்த மாய மகேஷ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் தவறான தொடர்புல உள்ளவங்க அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்குமே தெரியும். ஏன் உங்க தங்கச்சி சந்திராவுக்கு கூட தெரியும். அவங்க இந்த கல்யாணத்தை நினைச்சிருந்தா நிறுத்திருக்கலாம். ஆனா அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தல. அதுக்கு பதிலா இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சாங்க. கல்யாணத்தை நடத்தி கடைசி நேரத்துல அந்த மகேஷ் எப்படிப்பட்டவரு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்தி ரேவதிய வாழா வெட்டியா வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுதான் அந்த சந்திராவோட பிளானே. அவங்க உங்க சொந்த தங்கச்சியா இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான திட்டத்தை போட்டிருக்காங்களே அப்படின்னு கார்த்தி நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொன்னதோட சந்திரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏய், இங்க பாரு ராஜா, தேவையில்லாம பொய் சொல்லாத. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் எந்த பொய்யும் சொல்லவே இல்லை. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இங்க பாருங்க மேடம், இவங்க உங்களை நல்லா இத்தனை நாளும் பக்கத்திலே இருந்து ஏமாத்திருக்காங்க. இதுக்கப்புறமும் இவங்களை உங்க பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா அது உங்க பொண்ணுங்களுக்கு தான் ஆபத்து. பாத்தீங்களா, ரேவதியோட வாழ்க்கை
எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க உங்களை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாத்தியா? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா, நீ இப்படி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா போன பிறகு, அக்காவும் போன பிறகு உன்னதானே என் சொந்த தங்கச்சியா நான் எப்படி எல்லாம் உன்னை பாத்துக்கிட்டேன். கடைசியில நீ ஏன் சந்திரா இப்படி பண்ண? சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. அப்ப சிவனாண்டி நேரா சந்திரா கிட்ட, சந்திரா, எதுக்கு நீ இவகிட்ட எல்லாம் மன்னிப்பு கேக்குற? நீ வா போகலாம் அப்படின்ட்டு சந்திராவை கூட்டிக்கிட்டு சிவனாண்டி கிளம்புறாரு. சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட, என்னங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் தாழ்ந்து போனாதான் சாமுண்டீஸ்வரியை நம்ம காலி பண்ண முடியும். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, இதுக்கு மேலே நீ இருந்தாலும் கண்டிப்பா அவ நம்ப போறதே கிடையாது. ஏன்னா அந்த டிரைவர் உன்னை பத்தி என்னதான் சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொல்லிட்டான். இதுக்கு மேலேயும் கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி உன்னை நம்பி இந்த இடத்துல வச்சுக்க மாட்டா. அதனால நம்ம இந்த இடத்த விட்டு போறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சிவனாண்டி சந்திராவை கூட்டிக்கிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட, என்னங்க, என்னைக்கா இருந்தாலும் சரி அந்த சாமுண்டீஸ்வரியை காலி பண்ணி உங்களை நான் நம்பர் 1க்கு கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, இனிமே அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா மட்டும் போதும், வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி அழுகுறாங்க. எனக்குன்னே இருந்தது ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான், அவளும் இப்ப கண்டவன் பேச்சு கேட்டுக்கிட்டு போயிட்டா அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட, அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, மேடம், என்ன மேடம் அவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க? உங்களுக்காக எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க பொண்ணுங்க 4 பேர் இருக்காங்க. மயில் வாகனம் இருக்காரு, உங்க ஹஸ்பண்ட் ராஜராஜா இருக்காரு, அப்புறம் ரேவதிக்கு கல்யாணம் பண்ண போறாங்க, அவங்க மாப்பிள்ள வேற இருக்காங்க. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்குன்னு நாங்க எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு கார்த்தி சாமுண்டீஸ்வரிக்கு தைரியம் சொல்றாங்க. சோ சந்திராவோட உண்மை தெரிஞ்ச பிறகு நம்ம சாமுண்டீஸ்வரி எப்படி பிஹேவ் பண்ண போறாங்க அப்படிங்கறது அப்கமிங் எபிசோடுல நடக்க போகுது. நம்ம ரேவதி கார்த்திய பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டாங்க. கார்த்தி போயிட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லும் பொழுது நம்ம ரேவதி போயிட்டு கார்த்திய பார்க்க, அப்ப அங்க நடக்கிற சுச்சுவேஷன்ஸை பார்த்துட்டு நம்ம ரேவதி என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அப்ப இந்த டிரைவர் ராஜா இத்தனை நாளும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கான், இப்படி அவங்கள பத்தி தப்பா சொல்லியிருக்கான். ஆனா அவங்க மேல எந்த தப்புமே இல்லை, இந்த டிரைவர் ராஜா ரொம்ப கேடு கட்டவன் அப்படின்னு அந்த ரேவதியும் இப்படி தப்பா நினைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரேவதி கார்த்தியை ஏத்துப்பாங்களா? கார்த்தி ரேவதி மனசை மாத்துறதுக்கு என்ன பண்ண போறாரு? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு நேச்சர் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கிரீன் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.